அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகண்ட பிள்ளை பேசுகிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு, அதாவது 25/3/2025 அன்று கூகுள் மீட் சந்திப்பில் நாம் பேச இருக்கும் தலைப்பு தமிழ்நாடு மின்சார மின் பகிர்மானம் மற்றும் மின் உற்பத்தி நிறுவனத்தின் 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை பற்றி நாம் என்ன விவாதிப்பது, நமக்கு என்ன தெரியும் என்று அலட்சியமாக இருக்காது. மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை என்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய நிதிநிலை அறிக்கையிலும் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. மின்வாரியம் ஒழுங்காக செயல்படவில்லை என்று சொன்னால், நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும், நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் அதற்கான விலை கூடிக்கொண்டே செல்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு மின்சாரம் என்பது முதுகெலும்பு. அந்த மின்சாரத்தை வியாபாரம் செய்யும் மின்சார வாரியம் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு அதிக நிதி இழப்புகளை ஏற்படுத்துமாயின், நீங்கள் எவ்வளவு உழைத்து சம்பாதித்தாலும் இந்த பணம் உங்களிடம் இருக்காது. வழிப்பறி செய்யப்பட்ட பணம் போல் மின்சார வாரியம் உங்களிடமிருந்து பல வழிகளில், பல துறைகள் மூலமாக வழிப்பறி செய்யும். எனவே இது போன்ற அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தின் செயல்பாடுகள் மிக மிக மட்டரகமாக, மோசமாக, கொள்ளைக்காரர்களை விட படுகேவலமாக இருக்குமேயானால், நீங்கள் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது அவசியம். அந்த விஷயத்தில் நாம் இந்த ஆண்டு 2023-24 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடம் கருத்து கேட்கிறார்கள். அது பற்றி அந்த அறிக்கை உண்மையான தகவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா, முறையாக ஆய்வு தணிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா, இந்த மனுவை உண்மைத்தன்மை வாய்ந்தது என்று மின்வாரியம் வெளிப்படுத்துகிறதே, அது உண்மையிலேயே அந்த தகவல்கள் அனைத்தும் உண்மைத்தன்மை உடையதா, இந்த மனுவை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்ற ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் எவ்வாறு பரிசீலிக்கிறது, இந்த மனுவை பரிசீலிப்பதற்கு அந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரிகளுக்கு தகுதி இருக்கிறதா, திறமை இருக்கிறதா, என்ன நடக்கிறது என்பது பற்றி நீங்கள் கொஞ்சம் விழிப்புடன் இருப்பது அவசியம். எனவே வாருங்கள், இந்த கூகுள் மீட் சந்திப்பில் நாம் கலந்துரையாடுவோம். நமக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு எடுத்துச் சொல்லுவோம், தெரியாதவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய செயல்பாட்டில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். என்னென்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் பொய்யான தகவலின் அடிப்படையில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அனைவரும் கலந்து கொள்வோம். நன்றி.